இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராமா வீட்ல கேஸ் லீக்கா இருக்கு. மானஸ் உள்ள இருக்கான். கதவு பூட்டி இருக்கு. நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். ஓகே ஓகே. மானஸ்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? மானஸ் வீட்டுக்குள்ள லாக் ஆயிருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் ஸ்மெல் வருதா? அவன் கதவையும் திறக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா மானஸ் சாகல, கேஸ் லீக் ஆகிற விஷயம் இப்ப வெளியே தெரிஞ்சிருச்சு. என்ன மானஸ்? ஒண்ணு ஆகாது மானஸ்க்கு. மேடம் கொஞ்சம் இருங்க, நீங்க அப்படிலாம் போக கூடாது. சார் போக விடுங்க சார். அவங்க பையனோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. யுவன் சார் இருக்காருல்ல, நீங்க அவரை இங்க வச்சுக்கோங்க. எது? இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மோசமா தான் சார் இருக்கு. போகட்டு விடுங்க சார். நான் தான் சார் அப்ப என்ன விட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க சார். அங்க என் பையன் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா சார். நான் போகணும்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு திறங்க சார். திறங்க சார், கொஞ்சம் திறங்க சார் ப்ளீஸ். ஆட்டோ நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க அண்ணா. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ அண்ணா நிறுத்துங்கண்ணா. ரதா சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அப்புறம் பாத்துக்கிறேன். ரதா இப்போ இது பழி தீக்கிற நேரம் இல்ல. மானச காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் கார்ல ஏறு. மானஸ் ஏன் இவ்வளவு நேரம் கதவு திறக்காம இருக்கா? அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? கடவுளே, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு. மானஸ் 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 கதவை திற. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கதவை திறக்க முடியல. கதவு உள்ள இருந்து பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி இருந்தா தான் திறக்க முடியும். பூட்டை திறக்கிறவங்க வந்தா தான் திறக்க முடியும், இல்லைன்னா கதவு உடைக்கணும். சரி, வர சொல்லுங்க. ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் என் மானஸ காப்பாத்துப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. டோன்ட் வரி, எதுவும் ஆகாது மானஸ்க்கு. நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். மானஸ் இன்னைக்கு உங்களால தான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான். அதனால நாடகத்தை நிறுத்திட்டு வண்டி ஓட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எப்படியாவது சீக்கிரமா மானஸ போய் பார்க்கணும்.